சம் பாருங்க, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பேர் ஆஃப் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் whose sum is 99 and highest common factor is 9 சொல்லியிருக்காங்க. ரெண்டு நம்பரோட ஹையஸ்ட் HCF வந்து 9ன்னு சொல்கிறதுனால அந்த ரெண்டு நம்பர் கண்டிப்பாக 9ஓட மல்டிப்ளையாக தான் இருக்கும். அப்போ 9x 9y அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ இந்த ரெண்டு நம்பர் இருக்குது, இதோட HCF கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்குன்னு தான் உங்களை கேட்குறாங்க. அடுத்த க்ளூ என்ன இருக்காங்கன்னா, அதோட சம் வந்து 99 கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு 99ன்றதை சம்மில் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ இதில் ரெண்டுலேயும் 9 காமனாக இருக்கா, அப்போ வெளியே எடுத்துட்டோம்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு வரும். கரெக்டாக இஸ் ஈக்குவல் டு 99. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து பார்த்திங்கன்னா 99/9 அப்போது 11ன்னு வரும். ஓகேவா? அப்போது இது மாதிரி எத்தனை பேர் 11 வர ஆட் பண்ணால் 11 வர மாதிரி எத்தனை பேர் இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போது நம்ம அந்த எக்ஸ்ஒய் வந்து எப்படி இருக்கலாம், மேபி 110 இருக்கலாமா? இந்த மாதிரி எடுக்கும்போது கண்டிப்பாக HCF 1 இருக்கிற மாதிரி தான் சூஸ் பண்ணணும். அப்போ தான் கரெக்டாக வரும். அப்போ 1க்கு 10, அப்போ இது கரெக்டாக வரும். HCF 1 தான் இது ரெண்டுக்கும். அப்போ இங்கே 2 எடுத்தால் இங்கே 9 வரும். கரெக்டாக இதுக்கு ரெண்டுக்கும் HCF 1 தான். ஓகே, அடுத்து 3 எடுத்துட்டிங்கன்னா 8 வரும். இதுக்கும் HCF 1 தான், இதை எடுத்துக்கலாம். 4 எடுத்துட்டிங்கன்னா 7, இதுக்கும் HCF 1 தான் எடுத்துக்கலாம். அடுத்து 5 எடுத்துட்டிங்கன்னா 6ன்னு வரும். ஓகேவா? இதுவும் எடுத்துக்கலாம். ஆனால் நெக்ஸ்ட் எடுக்க முடியாது. 6 5 அது 6 5னாலும் 5 6னாலும் ஒன்று தான். அதனால் இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ மொத்தம் எத்தனை பேர் இருக்குது? 1 2 3 4 5. அப்போ இந்த சம்மோட ஆன்சர் பார்த்திங்கன்னா 5. ஓகேவா?